வணக்கம் மக்களே. சங்கரமொழி சிவகாசினோட மெஸ் கோர்ட்டு பக்கம் கடையில் பேசுகிறேன். நான் எல்லோரும் மட்டன் சுக்கா நம்ம கடையில் ஸ்பெஷலாக தான், நெய் சுக்கா ஸ்பெஷலாக தான். அது எப்படி பண்ணுது அப்படிங்கிறது நிறைய பேர் எனக்கு கேட்டுருக்காங்க. அது ஒரு கிலோ தக்கன நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதாவது பொடி உள்ளி ஒரு 400 கிராம் 350 கிராம், அதாவது 200 கிராம் 250 போடலாம், 350 போடலாம். 250 கிரேவி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 350 கிரேவி கொஞ்சம் கூட இருக்கும். இதுதான் விஷயம். மற்றபடி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 200 கடலெண்ணெய் நமக்கு. ஸோ முதல்ல 200 கடலெண்ணெய் ஊற்றி அதில் நம்ம பொடி வெங்காயம் ஒரு 250 இல்லை 350 அதை போட்டு நல்லா புண்கலகாக வேக வைக்கணும். அதை நல்லா ஓரளவுக்கு புண்கலகாக வந்த உடனே அதில் ஒரு 25 கிராம் வத்தப்பொடி, அதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள். ஸோ அதை போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம வச்சுருந்த மட்டன் சுக்கா 1 கிலோவை அதில் போட்டு அப்படியே நல்லா பிரட்டி நல்லா பிரட்டினோடனே அதுக்கு தண்ணி ஊற்றணும். ஒரு 1.5 லிட்டர் தண்ணி அதில் விட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு ஒரு 45 நிமிஷம். இது கறி இளங்கறியாக இருக்கும். ஒரு 6 கிலோ 7 கிலோ குட்டி, அந்த இடவுல குட்டி நல்ல இளங்கறி. ஒரு 3/4 மணி நேரத்தில் அது நல்லா பாயில் ஆகிடும். ஸோ அதை நம்ம நல்லா பாயில் பண்ணி நல்லா இது பண்ணோம் அப்படின்னா அது நைட் ப்ரௌன் கலராக நல்லா உங்களுக்கு மட்டன் சுக்கா வரும். நீங்கள் நம்ம மட்டன் சுக்கா பாருங்கள், அந்த ப்ரௌன் கலர் ஒரிஜினாலிட்டி நம்ம கடையில் மட்டும்தான் வரும். நல்லா பாருங்கள். ஸோ அது சாப்பிடும்போது உங்களுக்கு அதோடைய தன்மை, அதோடைய அந்த கறியுடைய ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது நல்லா வீட்டில் செஞ்சு பார்த்து நமக்கு கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம ஹோட்டலில் தயார் எல்லாமே பார்த்து எந்த கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பண்ணுறது. ஸோ இது நான் சொல்கிறது மெத்தடுமே உங்களுக்கு அந்தமாரி மெத்தடு தான். ஸோ அதை நீ வீட்டில் செஞ்சு நல்லா பார்த்து நமக்கு கமெண்ட்ஸில் என்னென்ன பண்ணுங்கள். நல்லா